பாரதிய கட்சியினுடைய தலைமையிலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் கவனமாக எங்களுடைய கோரிக்கைகளை, பிரச்சனைகளை தெளிவாக கேட்டு அறிந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணியில் எங்கள் சார்பாக தேர்தல் களத்தில் நிறுத்தப்படுகின்ற தொகுதிகள் என்னென்ன என்பதை அவரிடம் சொல்லியிருக்கிறோம். மற்ற கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி தெரிவிப்பதாக அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார். பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பது தான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு, எந்த இடம், என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது. நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். அது சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம். ஐயோ, இந்த நேரத்தில் ஏங்க அதெல்லாம் நாங்களாம் இப்போ வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டுனா மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் அடித்தோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான். நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன். என் இயக்கத்தின் சகோதரனை காலையில் சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்துக் கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்கின்றேன். தேவையில்லாத ஆளை அவர் நம்பி லட்சக்கணக்கான பேர் இருக்கான். அவர் இந்த முடிவு எடுத்து தவறு. கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு அவர் எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் வந்தோம். அவர் கட்சியை நினைச்சிட்டு இப்போ என்ன செய்யப்படுறோன்னு தெரியல. யார்ட்டையும் பேசலை. தொண்டர்களும் தெரியாது, மாநில நிர்வாகிகளுக்கே தெரியாது. அவர் மனைவிட்ட கேட்டு கட்சி நடந்ததை என்ன சொல்லுறது கேளுங்க. மனைவிட்ட கேட்க அவர் அபிப்பிராயம் என்ன? நாங்கள் மனைவிட்ட கேட்காம கட்சி நடத்துறது கட்சியில் இருந்து நாங்கள் செயல்பட்டு தப்பாக போச்சு. சரத்குமார் அவர்கள் பிஜேபியில் தன்னுடைய கட்சியை இணைத்து கொண்டதாக செய்திகள் கேட்டேன். ஆனால் அவர் இன்னைக்கு செஞ்ச செயல் உண்மையிலே நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தினதான் நான் பார்க்கேன். அவர் போட்டோம், அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவருக்காக இன்னைக்கு 10-15 வருஷமாக கூட இருந்து ஒன்றிய செயலரா, கிளை செயலரா, மாவட்ட செயலரா அந்த பொறுப்புகள் இருந்து தான் சொத்தெல்லாம் இழந்து செலவழிச்சவன் இன்னைக்கு அவங்க எங்கே போவாங்க? சமத்துவ மக்கள் கட்சியின் ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இன்றைய தினம் சுயநலத்துக்காக அவர் ஆதரித்துக்காக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், தமிழ்நாடு மக்கள், எங்கள் மக்கள், எங்கள் சமுதாய மக்கள் கூட அவர்களை கண்டிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர் போய் எந்த வெற்றியும் பெற முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த வெற்றியும் பெற முடியாது. இன்றைக்கி எங்கேனா எடுத்து வச்சு கொள்ளுங்கள், அவர்கள் பிஜேபிங்கிற அடித்தளமே தமிழகத்தில் இல்லை. அதனால் சொல்கிறேன், அவர் போய் எதுவுமே சாதிக்க முடியாது. தேவையில்லாமல் இந்த இடத்திலே கொண்டு சென்று இந்த சமுதாய மக்களை அடமானம் வைத்து விட்டால் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஒவ்வொரு நாளும் அதிரடி திருப்பங்களோட அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. பாஜகவோட ஓபிஎஸ் கைகோர்த்திருக்காரு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனோ எங்களுக்கு எந்த தொகுதி, எத்தனை தொகுதி, எதை பற்றியுமே கவலை இல்லை, நிபந்தனை இல்லாமல் நாங்கள் பாஜகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பன்னீரும் டிடிவியும் பாஜக அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கு ஒரு படி மேலே போய் சமத்துவ மக்கள் கட்சியே பாஜகவோட இணைச்சிட்டாரு. இது தொடர்பாக அவர் பேசும்போது மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதான் நடுராத்திரி தூங்கிட்டு இருந்த என் மனைவியை எழுப்பி நான் கருத்து கேட்ட பிறகு இளைஞர்களுடைய நலனுக்காகவும் தேச நலனுக்காகவும் தான் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சரத்குமார் குறிப்பிட்டிருக்காரு.
சரத்குமாரோட இந்த முடிவுக்கு அவரோட கட்சியிலேயே பலத்த எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்பியிருக்கு. இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு நெருக்கடியா? ஏன்னா பாஜக அணியில் வந்து கட்சிகள் கூட்டிகிட்டே போகிறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நெருக்கடியா, இல்லை இது வந்து சும்மா ஒரு வெற்று சத்தம், வெற்று வான வேடிக்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், விமர்சகர் ரவி குழந்தைவேல், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ், இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முருகானந்தம் இணைஞ்சிட்டாரு. அதே போல் விமர்சகர் சுபா சதீஷ்குமார் இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் தான் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிடிவி சொன்ன விஷயங்களையும் கேட்டீங்க, ஓபிஎஸ் சொன்ன விஷயங்களையும் கேட்டீங்க, சரத்குமார் சொன்ன விஷயங்களையும் கேட்டீங்க. இதெல்லாம் அதிமுக தான் நெருக்கடியை கொடுக்குமா? எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? பாவங்க இவங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் வந்து இப்போ வந்து அதிமுகனுடைய அந்த பல விஷயங்களை வந்து இப்போ டிடிவி ஆனாலும் சரி, அதே மாதிரி ஓபிஎஸ் ஆனாலும் சரி, சசிகலா ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து நாங்கள்லாம் அதிமுக என்று ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் தான் ரியல் அதிமுகன்னு எவ்வளவோ காலம் வந்து மேட்டரை ஓட்டினார். ஆனால் வண்டி ஓட முடியாத எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைகோர்ட்லேருந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்படி நீங்கள் வந்து நீங்கள் அதிமுக கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லேருந்தே வந்து சொல்லிட்டாங்க. அதன் பிறகு வந்து இன்றைக்கும் வந்து அந்த ரீக்ளைமுக்காகத்தான் அவர் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையங்கிட்ட ஒரு முறையிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பல கேசிபியினுடைய வழக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில். அப்போது அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க வேணும், அதுதான் டிடிவியினையும் அதே மாதிரி ஓபிஎஸ்னுடையும் நோக்கமாக இருக்கும். சசிகலா அம்மையார் ஏறத்தால் ஒதுங்கின மாதிரி தான் இப்போ வந்து தென்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது எப்படி சாத்தியமாகும்னு பார்த்தீங்கன்னா அதற்கு எதிரான ஒரு அணியில் போய் சேர வேண்டும், இல்லை என்றால் தனியாக நிற்க வேண்டும். தனியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய தேர்தல் வந்து மாநில தேர்தல் கிடையாது, இது வந்து அங்கே பெரியகுளம் முனிசிபல் தேர்தல் கிடையாது. அப்போ அதனால் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு 2 பேருக்கு இக்கட்டான சூழ்நிலை, வாக்குகள் வராது, நிச்சயமாக வராது. ஏனென்றால் இப்போதைக்கு வந்து அதிமுக, பாஜக, அதே மாதிரி திமுகவில் போய் சேர முடியாது இவர்கள் யாரும். அதனால் அடுத்த மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான். பாஜகவில் போய் சேர்ந்தா தான் ஒன்று வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வெளியெடுத்துருவாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எவ்வளவுதான் பெரிய யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினாலும், அது மிக தெளிவாக தெரிஞ்சாலும், 48 நாள் போய் திகார் ஜெயிலில் உங்களை அடைச்சி வச்சுருந்தாலும், யாருக்கு காசு கொடுத்தீங்க, அது இது இது இந்த வேடிக்கை பாருங்களேன். அதாவது காசு ஒருத்தர் கொடுக்குறாரு, டிடிவி போய் மாட்டிக்கிறாரு உள்ள, காசு ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, அவர் யாருன்னே தெரியல. இவங்க 2 பேர் வெளியே இருக்கிறாங்க. சுபாஷ் சந்திர சாகர் என்ற இந்த பயபிட்டி இருக்கான் இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு தரகராக இருந்தார் இல்லையா, அவன் மட்டும் உள்ள இருக்கான். அதுதான் இன்றைய நிறையா இருக்கிறது. அப்போ பாக்கி இருக்கின்ற நபர்கள் இப்போ டிடிவிக்கு இது இக்கட்டான சூழ்நிலை. இது மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தான் இக்கட்டான சூழல் இருந்தால் கூட இப்படி வெளிப்படையாவா எத்தனை தொகுதி இருந்தாலும் பரவாயில்ல, வந்து எந்த தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிபந்தனையுமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது விரக்திங்க. அதாவது நீங்கள் கஷ்டப்படாமல் அரசியலுக்கு வந்து கட்சியினுடைய பொருளாளராகி அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வெளியே போய் ஆனாலும் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க பாருங்க. அது எதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடியெல்லாம் சசிகலா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதிமுகவில். அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை அமைது. அது எல்லாம் என்டையர் ஃபேமிலி அப்படித்தான் இருந்தது. அதன் பிறகு வந்து திடீரென்று யுவர் லெஃப்ட் ஆன் யுவர் ஓன் டிவைசஸ். அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கே நகர் தேர்தல் வருது, அதில் மாபெரும் வெற்றி அடைஞ்சிடுறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் தான் வெற்றி வந்ததுன்னு அவர் நம்புறாரு. ஆனால் ஒரு வெற்றிவேல் இருந்தார் அந்த சமயத்தில். அதே மாதிரி அதிமுகனுடைய மெஷினரி இருந்தது. பாண்டியராஜன் வந்து அம்மையாருடைய அந்த உருவ உண்மை எடுத்துன்னு போனார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்க அந்த டைமில். அதை முடித்து விட்டு திடீரென்று பார்த்தா யாருமே இல்லை கூட, எல்லாருமே வந்து விலகி போயிட்டாங்க. இருந்தவங்க கூட இப்போ செந்தில் பாலாஜிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேர், 18 எம்எல்ஏஸ் இருந்தாங்க, ஒவ்வொருத்தனா வந்து போயிட்டான். ஏன் போயிட்டான்னு மட்டும் வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நிச்சயமாக அதிமுகவை உருவெடுத்து வருவீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு எவ்வளவோ அரசியல்வாதி வந்திருந்தா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல், அதாவது எவ்வளோ தேர்வு பெற்ற அரசியல்வாதி வந்திருந்தா, அதாவது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அரசியல் இருந்தவன் வந்து உங்களை வந்து நம்பி வந்தான். ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் உங்களுடைய அந்த காலத்தில் இருந்த நடவடிக்கையினால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போயிடுது. அதே மாதிரி தான் ஓபிஎஸ் வந்து எப்படிங்க வந்து இன்னொருத்த வந்து சொல்லலாம், நான் சொன்னதுனால தான் தர்மயுத்தர இவர் போய் உட்கார்ந்தாருங்கிறது வந்து அவர் வெளிப்படுத்தலாமா? ஒன்றாவது. ரெண்டாவது வந்து அப்படி வெளிப்படுத்தின பிறகு உங்களுக்கு ஒரு சூடு சொரணை இந்த மாதிரி மேட்டர்லாம் கிடையாதா? சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது தான் இவர்கள் சரி, இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு. சரத்குமாருக்கு என்ன சார் பிரச்சனை? கட்சியவே கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? சரத்குமார் ஒருவேளை வந்து நிச்சயமாக நம்பி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது பாஜக தான் டெவலப்மெண்ட் கொண்டு வரும் தமிழகருக்கு, வேற எல்லாருமே வந்து தமிழகரை கபளிப்பித்து விட்டார்கள் என்று. அதாவது இதே மாதிரி தான் நம்பினார் ஒரு காலத்தில். திமுக தான் தமிழ்நாட்டுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வரும்னு சொல்லிட்டு எம்பி சீட் வாங்கி போய் உட்காந்து நல்லா சொகுசு வாழ்க்கை வந்து நல்லா சூப்பராக வந்து அமைச்சிட்டாரு.
அதே மாதிரி தான் இப்போ வந்து அடுத்ததாக ராதிகா சரத்குமாருக்கு ஒரு சீட்டு கேட்டிருக்காரு, அது விருதுநகரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் திருநெல்வேலியில் கண்டஸ்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்போ பாஜக சிம்பிள் தான் தமிழகத்தில் எடுபடும், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய சிம்பிள் எடுபடாது. இப்போ கட்சியை கொண்டாய் அங்கே கொண்டாய் ஒப்படைத்து விட்டால் அது வந்து ஒரு சமூகத்தை கொண்டாய் ஒப்படைக்கிற மாதிரின்ட்டு பாஜக நினைத்துக் கொள்வதா இல்லை இவரை நினைத்துக் கொண்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சமூகம் வந்து என்ன நினைக்கிறது என்பது வந்து அறியாமலே நாம் வந்து என்ன கணக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகம் வந்து அவங்க கூட இருக்கிறது, இந்து மக்கள் இந்து நாடாஸ் வந்து இவங்களோட பாஜகவோட இருக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தில் நாம் வந்து வந்துட முடியாது. அவர்களும் அதை பற்றி பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்போ இவரை பொறுத்தவரை இவர் வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, இது என்ன ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி தான். கார்ப்பரேட் நிறுவனத்தை நீங்கள் வந்து உருவாக்கிட்டு பெரிய இடத்துல கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வித்துட்டு வந்து ரிட்டையர்மெண்ட்டில் போயிடுறீங்க. ஏறத்தால் அதே ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து சரத்குமாரும் செய்திருக்கிறார். ரைட்டு ரவி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதிமுகவுக்கு ஒரு மாதிரி நெருக்கடியை கொடுக்குமா? சரத்குமார் அங்கே போய் சேர்ந்தது, அதே போல் ஓபிஎஸ் உடைய ஆதரவு, டிடிவியோட ஆதரவு, இதெல்லாம் பாஜக ஒரு மாதிரி பலம் பெற மாதிரி இல்லையா? இல்லை, ஆக்சுவலி அவங்களுடைய வலுவை அவர்கள் இழந்து விட்டார்கள், அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அவங்க வந்து ஒரு பெரிய வலுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இவ்வளோ நாள் காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வலுவை வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அவங்க சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக லிக்விடேட் ஆகி அப்படியே கம்மியாகிட்டே போகிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இனி ஒரு வேளை தனித்து நின்னா என்ன பர்சன்டேஜுங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன நிலவரம், யார் யார் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களுக்குள்ள மரியாதைகள் கண்டிப்பாக போயிடும். அதை விட நான் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் போயிட்டுருக்கு, அதில் 10 லட்சம் பேர் போகிறான், இல்லை 2 லட்சம் பேர் போகிறான், இல்லை ஒரு 1000 பேர் 500 பேர் உள்ளே போயிட்டு வாழ்க வாழ்க வாழ்கன்னா அதுவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா யார் எவ்வளோ இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் சேர்கிற மாதிரி சேர்ந்துடுறாங்க. மற்றபடி தங்களுடைய தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு இடத்துல போய் அடமானம் வைக்கிற மாதிரி போய் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அவர் சொல்கிறது மிட் நைட்டில் டிசிஷன் மேக்கிங் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. மிட் நைட்டில் டிசிஷன் மேக்கிங் பண்ணுற அளவுக்கு ஒரு குரூஷியல் பொசிஷன் என்ன வந்துச்சு? இவ்வளோ பேர் இவ்வளோ வருஷம் உங்களை நம்பி இப்போ அந்த ஒரு தொண்டர்கள் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்க, எல்லாம் சொத்து அடமானம் வச்சு கடன் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி இவர் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்வார்னு நினச்சி வந்தோம். அவர் என்னடானா ஓவர் நைட்டில் நைட்டு சுதந்திரம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி இவர் நைட்டில் கொண்டு போய் யாரை கேட்கணும்? கட்சியை கூப்பிட்டு இத்தனை வருஷம் உழைத்தவன், தன்னுடைய சொத்தை இழந்தவன், வாழ்க்கை இழந்தவன், இளமை இழந்தவன், எதிர்காலத்தை இழந்தவன், அவன்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நாளைக்கு சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கணும். எதையுமே கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுக்கிற மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஓவர் நைட் டிசிஷன் மேக்கிங் பண்ணி அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் மண்ணை போட்டார். இவர் நாளைக்கு எம்பி ஆயிடுவார், இல்லை இவங்க ஒய்ஃப் எம்பி ஆயிடுவாங்க, இல்லை ஆகாமல் ஒரு கேண்டிடேட்டாக கூட ஆவாங்க. சரிங்களா? அதற்குரிய பலன்களை அவர்கள் பெறுவார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் நடுஇரவிற்குள் பேசி முடிக்கப்பட்டு வெளியில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்க பலனே இருக்கட்டும், பாஜகவும் பலமாயிருமா? அப்படிலாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு என்ன இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா நம்பர் ஆஃப் இந்த சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சி மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் தொல்லைகள் கம்மியாகும். ஒரே கொசு தொல்லையாக இருக்குங்கிறாங்க இல்லையா, அந்த கொசு எல்லாத்தையும் மருந்து போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கொசு தொல்லைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி ஓபிஎஸ் போய் இது பண்ணுறாரு, இல்லை டிடிவி போய் பண்ணுறாங்க, சசிகலா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்குது, என்ன பெரிய இது இருக்குது? ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு பாலிசியும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அவர்களுடைய சுய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு யாரிடம் வேணுமென்றாலும் சரண்டர் ஆவாங்க. அதில் எல்லாம் எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. மான வெக்கம் ரோடு இதை சூடு சோழனா எதுவுமே கிடையாது. ரைட். சுபா, நான் உங்களோட கருத்தை தான் கேட்கணும். நான் இப்போ வந்து அமமுக ஒரு பக்கம் வந்துருச்சு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்துட்டாரு, இன்னொரு பக்கம் சரத்குமார் வந்து கட்சியவே கொண்டு வந்து பாஜகவோட சேர்த்துட்டாரு. இதெல்லாம் பாஜகவுக்கு ஏதாவது வந்து வலு சேர்க்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சும்மா வந்து 10ஓட 11 அத்தோட இது 1 அப்படியான லிஸ்ட்ல இது சேர்ந்துருமா? சார், பாஜகவுக்கு வலு சேர்ப்பதற்கு வருபவர்களை தாண்டி அவர்களுடைய கொள்கைகள் சித்தாந்தங்களே போதுமானது. நாட்டு மக்களுக்காக அவர் மோடி வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்காரோ அதுவே போதும் சார், கட்சிகளை தாண்டி. இப்ப இங்க பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, தனித்துவத்தை இழந்து விட்டு தொண்டர்களையே வந்து கன்சிடர் பண்ணாம அப்படின்லாம் சொன்னாரு. இங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கட்சிகள் இருக்கு. அரசியல்ங்கிறதே ஒரு கேம், இட்ஸ் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கேம். இந்த கேம்ல எல்லாருமே இங்க சமீபத்துல இப்ப உதாரணம் சொல்லணும்னா இங்க வைகோ இருக்காரு, அவரு மதிமுக எதற்காக வெளியே வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது இங்க இருக்கும் எல்லோருக்குமே தெரியும். ஓகேவா? ஆனா நீங்க வைகோவையும் சரத்குமாரையும் எப்படி ஒப்பிடுவீங்க? இது கரெக்டான பாயிண்ட். நான் ஒப்பிடல, நான் தான் சொல்றேன், தனித்துவத்தை இழந்து விட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த தனித்துவத்தை யார் வேணாலும் இழக்கலாம்ங்கறத தான் நான் சொல்றேன். தனித்துவத்தை இழந்து விட்டுங்கிறதுக்கு
தான் சொல்றேன். அதே மாதிரி கமல் நீங்க யாரை எதிர்த்து அவர் இல்ல இங்க இருக்கிற ஆர்.கே. ராதாகிருஷ்ணனோ அதே போல ரவியோ அவங்க எதிர்த்ததெல்லாம் விடுங்க, அவங்க கட்சியில இருக்கிறவங்களே அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து எதிர்த்தாங்களே சரத்குமார் அந்த கூட்டத்துல. சொல்ல வர்ற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். சொல்லுங்க சார். நீங்க சொல்ல வர பாயிண்ட் கரெக்ட். யாரை எதிர்த்து ட்வீட் போட்டாரு, யாரை எதிர்த்து கோயம்புத்தூர்ல தேர்தல் வசனம் பேசினார் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. தேர்தல் முடிஞ்சதோ இல்லையோ கூடாரம் காலியாச்சு, அவங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் உங்க கிட்ட வந்து அதாவது திமுகவிடம் வந்து விட்டார்கள். இப்போது திமுக கிட்ட அவர் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. திமுகவில் இவர் கீழே எம்எல்ஏ பத்மபிரியா கூட இவர் சேர்ந்து நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. இப்ப இவர் ஜூனியரா போயிட்டாரு, அவங்க சீனியரா போயிட்டாங்க சார். சோ இந்த மாதிரி அரசியல்ங்கிறது இட்ஸ் a கேம், ஓகேவா? சோ அதுல வந்து தனித்துவமோ அதை இழந்து விட்டோ தொண்டர்கள் இல்ல, அதெல்லாம் நாளைக்கு வந்து சரத்குமாரை கூட தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராகலாம் சார். யார் வேண்டுமானாலும் ஒரு சாமானியர் கூட வரலாம் என்பதுதான் பாஜகவின் கொள்கையாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா எல் முருகனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் மேடமாக இருக்கட்டும், யாரெல்லாமோ இங்க வந்திருக்காங்க சார், பண்ணிருக்காங்க. சோ இது கொஞ்சம் கொஞ்சமா தொண்டர்களால் வளர்ந்த கட்சி தான். இன்று வந்து நான் ஒரு காலத்துல இருந்தாங்க பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணது போய் இன்று பாஜகவுக்கு ஆதரவு நான் அப்படின்னு சொல்றதுல பெருமைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அதை தான் நான் பாக்குறேன். பாஜகவுக்கு பலம் கொடுக்குமா என்பதை தாண்டி பாஜக வளர்ந்து வருகிறது என்பதாலேயே ஊடகங்கள் கூட இந்த மாதிரி ஒரு விவாதங்களை முன்னெடுத்து பிரைம் டைம்ல செய்றீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் சார். இல்ல இப்ப யாரும் வரலையாங்க, பெருசா யார் இருக்காங்க கூட? எல்லாருமே வந்து பாஜகவை நம்பி வந்துட்டாங்க. யாரு வந்திருக்காங்க சார்? பாஜகவை நம்பி வந்தவர்களை தாண்டி நான் முதலே கோட்பாடுகள் சொல்லிட்டேன். இன்னொன்னு இங்க ஓட்டு பிரிதல் இருக்கு இல்லீங்களா, அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கற. அதிமுகவுக்கு எதுக்கு நெருக்கடி கொடுக்கணும்? நீங்க தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிட்டாங்க, யாருக்கு எந்த தொகுதி அப்படிங்கறத அறிவிக்கிற வரைக்கும் போயிட்டாங்க. இங்க வந்து பாஜகவுல வந்து இன்னும் எதுவுமே முடிவாகாம இருக்குது, அதிமுகவுல இன்னும் முடிவாகாம இருக்குது. இதெல்லாம் இப்ப எதை காட்டுது? பயப்படுறாங்க தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வரதுக்கு பயப்படுறாங்களே. எதுக்கு பயப்படணும் சார்? தனியா இருந்ததா இவ்வளவு நீங்களே சொல்றீங்க, கூட ஒத்துருமே இல்ல, தேர்தலை சந்திக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேக்குறீங்க இப்போ நீங்க. அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறாங்க? நான் கேட்கல. இல்ல நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இது மட்டும் போதுமா, யாருமே பெரிய கட்சிகள்லாம் இல்லையேன்னு தானே இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க. சோ அப்படி இருக்கும்போது தேர்தல் அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பலத்தை கொண்டு அவங்க செய்த செயல்களை கொண்டு சந்திக்கிறாங்க அப்படின்னு தானே அது அர்த்தமே. இல்ல பிரேமலதாலாம் வந்து நாங்க வந்து பாஜக கூட வந்து எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. நாங்க பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றது கூட யாரும் தயாராங்க இல்ல. பாமக கூட அப்படியே சைலண்டா தானே இருக்காங்க சார். சோ வாட் சார், அதனால என்ன? தேர்தலுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, போ மக்களை சந்திக்க போறாங்க, அவங்க செய்த திட்டங்கள் இருக்கு, அதை எடுத்து சொல்ல போறாங்க. இங்க எப்பவுமே சார் ஆன்டி இன்குபன்சிக்காக ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு. திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்காளர்கள் அவங்க ஒரு ஓட் பேங்கிங் அதிமுகவுக்கு வாக்கு கொடுத்து வந்தாங்க. அதிமுக இப்போது பிளவுபட்டு இருப்பதால் அங்கேருந்து ஒரு சாலிட் ஓட் பேங்கிங் இவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க ஏதாவது கொஞ்சம் வளர்ற கட்சியா பயப்படுறாங்களா அப்படிலாம் கேட்டீங்க. ஆனா இப்ப வர ஊடக கருத்து கணிப்புகள் எல்லாமே எவ்வளவு தூரம் அவங்க வளர்ந்திருக்காங்கன்னு தெரியும். இன்னும் 2024 தேர்தல் வந்தால் ஓட் பர்சன்டேஜ்ல உங்களுக்கு நல்லாவே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எங்க அவங்க டஃப் கொடுக்கறாங்க, எந்தெந்த இடத்துல வளர்ந்திருக்காங்க, எந்த செக்டார்ஸ்ல அவங்க முன்னாடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி வர பொன்ராஜ் பாஜக வளர்ந்துட்டு தான் இருக்குது. இங்க வந்து தேர்தல் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு கூட்டணிங்கிறது முக்கியம் இல்லை, நாங்க பலத்தோட தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சாங்க. எப்படி சார் இதை எடுத்துக்கிறீங்க? சரத்குமார் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தனி மனிதர்கள் தொடங்கக்கூடிய கட்சி என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றது சரத்குமார் ஒரு உதாரணம். அப்போ எப்படி இவர்களெல்லாம் வந்து ஒரு கட்சியை உருவாக்கி தொண்டர்களெல்லாம் இன்றைக்கி எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. இரவில் கனவு கண்டு மனைவியோட டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி அவர் சேர்த்துட்டார். எழுப்பிட்டாங்க கனவு கண்டு எழுப்பிட்டாரு எழுப்பி உடனே அவங்க மனைவியோட டிஸ்கஸ் பண்ணி காலையில் அவங்க கட்சி பிரதிநிதிகள்கிட்ட கேட்டேன்னு சொல்கிறாரு. பட் எந்த அளவுக்கு அப்போ அந்த அளவுக்கு எதிர்ப்பு வருமானு தெரியல. அப்போ அவர் பார்த்துருக்காரு, அதாவது தனி மனிதனாக இருப்பதை காட்டிலும் ஒரு தேசிய நீரோட்டத்தில் நம்மளை இணைத்து கொள்வது நல்லது, அண்ணாமலைக்கு பிறகு நாமும் பிஜேபி தலைவராக ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு பேக்ரவுண்டு சுபாவும் அந்த பிளானோட சொன்னாரு. இது பாஜகவில் வந்து யார் வேணாலும் தலைவராகலாம், அதற்கான ஜனநாயகம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி அண்ணாமலை அதை ரூல் அவுட் பண்ணி விட்டார். இது இப்படி வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லி இவர் தேசிய அரசியலில் தான் இவருக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கே ரூல் அவுட் பண்ணி விட்டார் அவர்.
அவர் அண்ணாமலை. ஸோ அவருக்கு தெரியும் யாரையுமே சேர்த்துக்கிட்டாலும் அவர் எங்கே வைக்கணும்னு அவருக்கு தெரியும் அண்ணாமலைக்கு. அதனால் சரத்குமார் அவர்கள் எடுத்த முடிவு, ஏன்னா சார் சொன்னது மாதிரி ஒரு கட்சியை நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ அந்த கட்சியை வந்து ஒன்று ஸ்ட்ராங்காக இறங்கி மக்கள் மத்தியில் நிலையாக நின்று நடத்தணும். அது நடத்தக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட்சிகளோட மெர்ஜ் ஆகி போகிறது நல்லது. அதை வந்து சரத்குமார் முடிவு எடுத்திருக்காரு. அதே மாதிரி நீங்கள் பல்வேறு கட்சிகள், தனிநபர் கட்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபியோட இருக்குது அத்தனையுமே தனிநபர் கட்சிகள். ஒத்த ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒத்த ஓட்டு கட்சி இல்லை. அவ்வளோ குறைத்து மதிப்பிடணுமா நீங்கள் சொல்கிற டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவ்வளோ குறைத்து மதிப்பிடணுமா? ஆமாங்க, நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு பதிலாக ஓபிஎஸ்க்கு நாம என்ன சொன்னாலுமே கூட ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் ஒரு சின்ன செல்வாக்கு இருக்க தானே செய்யுது. தெரிஞ்சாதானே அது. இந்த எலெக்ஷனில் தனியாக நின்றுருந்தாருன்னா இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். இந்த எலெக்ஷனில் டிடிவி தனியாக நின்றுருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் பிஜேபியோட இன்றைக்கு போய் சேர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் முகவரி இழப்பார்கள், அது உறுதி. எத்தனை ஓட்டு கிடைச்சாலும் அந்த ஓட்டு அண்ணாமலைக்கு கிடைச்ச ஓட்டுன்னு தான் பிஜேபி கவுண்ட் பண்ணும், பிஜேபி சொல்லும். எனவே பிஜேபியோட சேரக்கூடிய அத்தனை பேரும் தனது முகவரியை இழப்பார்கள். 2024 அவங்கெல்லாம் இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆயிடுவாங்க தேர்தலில். அப்போ இவங்க ஏன் இன்சிக்னிஃபிகண்ட்டாக தனக்கு தானே சூனியம் வைக்கிறாங்க, சொந்த காசில் சூனியம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இவர்களால் நிற்க முடியாது, நிலைக்க முடியாது என்று அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால் வந்து பிஜேபி ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், ஒரு அதிமுகவினுடைய ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். இன்றைக்கு தர்மயுத்தம் நடத்தினப்போ ஒட்டுமொத்த தமிழகமே அவரை ஒரு மிகப்பெரிய சக்தியாக பார்த்தது. அவர் பின்னால் இத்தனை எம்எல்ஏக்கள் திரண்டார்கள், யாரையுமே அவரால் தக்க வைக்க முடியல. நல்லவர் என்ற ஒரு நல்ல மனது உள்ளவர், யாரையும் கடுஞ்சொல் சொல்ல மாட்டார் என்ற ஒரு நல்ல பண்புகளை தவிர வேற ஒரு கட்சியை கட்டமைத்து ஒரு மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கான அனைத்து தகுதிகளையும் அவர் இழந்து நிற்கிறார். இன்னைக்கு நீங்கள் எப்படி ஒரு பிஜேபிகிட்ட போய் நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அவங்க செலெக்ஷன் எங்களுடைய விருப்ப தொகுதியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவர் போய்விட்டார் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் அவருக்கு எப்படி பேர் இருக்கும், எப்படி நம்பிக்கை வரும், அவர் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? இதை விட பாருங்கள், தினகரன் 6% ஓட்டு வாங்கினவர் தினகரன். அந்த 6% ஓட்டை வாங்கின தினகரன் இன்றைக்கு எந்த அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு பிஜேபி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவரும் அந்த நம்பிக்கையை இழந்துட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இவங்க 2 பேருமே வந்து உண்மையிலேயே வந்து அந்த நம்பிக்கையை இழந்து இவர்கள் நம்பிக்கை இல்லை. அவருக்காவது டிடிவிக்காவது பேர் சொல்லிக்கிறதுக்கு ஒரு கட்சின்னு இருக்குது. இப்போ வந்து ஓபிஎஸ் என்னன்னு சொல்லி போய் அங்கே சேருவார், அல்லது வந்து பாஜகவிலேயே இப்போ சரத்குமார் மாதிரி போய் வந்து அவரும் பாஜகவிலே இணைஞ்சிருவாரா? அவரோட நிலைப்பாடு தான் என்னவா இருக்கும்? தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே, செல்வி ஜெயலலிதா ஆரம்பிச்சது மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து சேவல் சின்னத்தில் போட்டிட்ட மாதிரி போட்டிட வேண்டியதானே. எதுக்கு போய் சேர்றீங்க பிஜேபியோட? ஏன் நிற்க வேண்டியதானே? நின்று நான் தான் அதிமுகன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. உங்களை யார் வேணான்னு சொன்னது? உங்களால் முடியல. ஏன் முடியல? பிகாஸ் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட இரட்டைகளை வந்துரும் நம்பிட்டு தான் இருக்காரு அவர். அதிமுகவும் இரட்டைலையும் தன் பக்கம் வந்துரும் நம்பிட்டு தான் இருக்காரு ஓபிஎஸ். இரட்டையில வந்துரும் நம்பிட்டு இருந்தா எதுக்கு போய் பிஜேபி கிட்ட போய் நீங்க பேசுறீங்க? அவங்கள உங்ககிட்ட வரணும், அவங்கள உங்ககிட்ட வந்து பேசணும். அப்ப நீங்க உங்களை என்ன நினைச்சிருக்காங்க? நீங்க 5 தொகுதி கொடுத்தீங்களோ 10 தொகுதி கொடுத்தீங்களோ, நீங்க போய் தொகுதியை போய் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீட்டிட்டீங்கன்னா பிஜேபி தானே பிக் பிரதர், பிஜேபி தானே டிசைடிங் ஃபேக்டர். இப்போ பிஜேபியினுடைய தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டு போயிடுவான்ல தொண்டன், உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? நீங்கள் தாமரை பிஜேபி ஆதரிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆதரிக்கணும், அவன் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? தாமரைக்கு ஓட்டு போட்டு போகிறான். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சரத்குமார் அவர்களும் இழந்து நிற்கிறார்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் இனிமேல் பிஜேபி பாமகவாக இருக்கட்டும் இல்லை இது தேமுதிகவாக இருக்கட்டும் 2 பேருமே முடிவெடுக்கலை, இவர்களும் போய் அங்கே போய் கலந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாமே அண்ணாமலை என்ற பிஜேபியினுடைய ஐக்கியத்தில் போய் கலந்துட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு தனி முகவரி இழப்பார்கள். இவர்களுக்குரிய அந்த ஓட் பெர்சன்டேஜை இவர்கள் இழப்பார்கள். இழந்து இது அண்ணாமலைக்கு கிடைத்த செல்வாக்கு, அவரது நடைமணிக்கு கிடைத்த செல்வாக்கு, மோடிக்கு கிடைத்த செல்வாக்கு கூட வேணும் சொல்ல மாட்டான் இப்போ இங்கே. ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து தனி மனித பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தனி மனித பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இவருக்கு என்ன, அண்ணாமலைக்கு வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு 10 சீட்டு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வரணுன்ற அக்கறையெல்லாம் கிடையாது. இருந்தால் அதிமுகவோட கூட்டணி வந்திருக்கும், அதை உடைச்சது அண்ணாமலை. சரி, அப்போ அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, மோடி வந்தான்னா இல்லை அமித்ஷா வந்தான்னா யார் வந்தான்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு 2026 நாம் சிஎம் ஆகணும், இதுதான் அண்ணாமலையுடைய கவலை. இது வந்து பிஜேபிக்கு தெரியுமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. அதனால தான் இன்னும் ஜன்னல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கதை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எடப்பாடி வருவார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி மேலே எத்தனையோ 1008 குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் எடப்பாடி இன்னைக்கு தனிப்படையாக நின்று நான் எதிர்க்கிறேன். இப்போ வந்து அவர் வந்து மோடி எதுக்கல, அமித்ஷா எடுக்கல, அண்ணாமலை எதிர்த்தார். ஆனாலும் இன்றைக்கு அதிமுக என்று சொன்னால்
ரெட்டலை என்று சொன்னால் அது எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் என்று அவர் நிரூபித்திருக்கிறார். நாளைக்கு இந்த எலெக்ஷனில் அவர் தனியாக நின்று அவர் சில முடிவுகளை எடுத்தால் என்ன முடிவு எடுக்கணும்? எனக்கு 2026 வரைக்கும் பிஜேபி இல்லை, அதனால் 2026 வரைக்கும் பிஜேபி இல்லை, 27 பிஜேபியோட சேர்ந்துருவீங்களா நீங்கள்? அப்புறம் எப்படி உங்களை நம்புவான் மக்கள்? அது அப்போ பார்த்துக்கலாம், அவ்வளோதானே. அப்போ நீங்கள் என்ன, உங்கள்கிட்ட என்ன நிலைப்பாடு இருக்குது? அந்த நிலைப்பாடை வந்து எப்படி நீங்களும் அப்போ இவங்கள மாதிரி தானே? அதுக்கு டைரெக்டாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலாமே, எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? அப்போ நீங்கள் அதிமுக தொண்டன் இன்னைக்கு என்றைக்குமே மாறலை. ரெட்டலைக்கு இருக்கக்கூடிய ஓட்டு அப்படியே தான் இருக்குது. அதிமுக தொண்டன் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான், வேறு மாற்ற மாட்டான். அப்போ அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அதிமுகவை கட்டுக்கோப்பாக இன்றைக்கி என்னாச்சு? டிடிவி ஃபிஸ்ல் அவுட் ஆயிடுச்சு, ஓபிஎஸ் ஃபிஸ்ல் அவுட் ஆயிடுச்சு, சசிகலா ஃபிஸ்ல் அவுட் ஆயிடுச்சு. இந்த 3 பேருக்கும் அதிமுக, இவங்க 3 பேரும் போய் ஏடிஎம்கே தொண்டன், உண்மையான எம்ஜிஆர் தொண்டன், உண்மையான ஜெயலலிதா தொண்டன் பிஜேபி ஓட்டு போடுவானா? கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான். அப்போ யார்கிட்ட போகிறான்? எடப்பாடிகிட்ட தான் வரணும். அப்போ எடப்பாடி வந்து 2 விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக 25%லேருந்து 30%க்குள்ளே அவர் ஓட்டு எடுப்பார். எப்படி எதில் இருக்கணும்? இன்றைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரா? நான் இனிமேல் ஜெயலலிதா சொன்னதுபடி எக்காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அனௌன்ஸ் பண்ணுவாரா? 1. 2வது, ஒருவேளை மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வர வேண்டிய சூழல் வந்து அதிமுகவுக்கு ஒரே ஒரு எம்பி இருக்குது என்ற சூழல் வந்தால் கூட நான் மோடிக்கு ஆதரவு தர மாட்டேன் என்று டிக்ளேர் பண்ணுவாரா அவரே? 2. இரட்டை இலையே போனாலும் சரி நான் வெற்றி பெற்று அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரா? இந்த 3ஐயும் அவர் செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக 25% ஓட்டு அதிமுகவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எடப்பாடி மீண்டும் அதிமுகவை ரிவைவ் பண்ணுவார். இது செய்ய தவறியவர்கள் இன்றைக்கு பிஜேபியில் கலந்து அவர் ஐக்கியப்பட்டு போயிட்டார்கள். நாளைக்கு இல்லைன்னா, ஏன்னா பிஜேபியுடைய மெயின் அஜெண்டாவே அதிமுகவை அழித்து பிஜேபி வளரணும். இதுதான் வந்து மோடி அண்டு அமித்ஷா அஜெண்டா. அண்ணாமலையோட மெயின் அஜெண்டா மோடி போனாலும் பரவாயில்ல, அமித்ஷா போனாலும் பரவாயில்ல, நான் முதலமைச்சர் ஆகணும். இதுதான் அண்ணாமலை அஜெண்டா. எடப்பாடி அஜெண்டா யார் வந்தாலும் பரவாயில்ல, நான் தான் சிஎம் ஆகணும். ஆனால் இந்த ஸ்டெப் எடுக்கலைன்னா எடப்பாடியும் கரைந்து போய் விடுவார் என்பதை எடப்பாடி உணர வேண்டும். ரைட். முருகானந்தத்தோட பார்வையும் கேட்கணும். முருகானந்தன், இப்போ இந்த அமமுக அதே போல் ஓபிஎஸ், சரத்குமார் இதெல்லாம் பாஜகவில் இணைஞ்சது அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஏதாவது வலு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? காங்கிரஸ் கூட்டணிக்கு இது என்ன மாதிரியான நெருக்கடி ஏதாவது உருவாக்குமா? எப்படி பார்க்குறீங்க இதை நீங்கள்? இது பாஜகவுக்கு எந்த அனுகூலத்தையும் உருவாக்காதுங்கிறது உண்மை. காங்கிரஸ் அது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பையும் உருவாக்காதுங்கிறது தான் உண்மை. இது ஒரு பப்பட் ஷோ மாதிரி தான். ஆனால் எப்படியான ஒரு இதை உருவாக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து பர்செப்ஷனில் பிரதான எதிர்க்கட்சியாக தன்னை நிலைநிறுத்த வேண்டும்னு ட்ரை பண்ணுறாங்க. பர்செப்ஷன் வைஸ், களத்தில் இல்லை, பர்செப்ஷனில் அப்படி உருவாக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரியான அட்டம்ப்டெல்லாம் செய்கிறாங்க. 1. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதன் மூலம் வந்து அதிமுக தனிமைப்பட்டு விட்டதாக ஒரு பிம்பத்தை உருவாக்குவதன் மூலம் அதிமுகவோடு பேசி கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளான தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அதன் வழியாக அதிமுகவுக்கும் கூட பேசிகிட்டு இருக்கிற கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க. அதே நேரம் வந்து பர்செப்ஷனில் வந்து தாங்கள் ஒரு பிரதானமான கட்சி, எங்கள் கூட எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு மீடியா வச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த 2 விஷயங்களை தவிர களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பையும் இவங்க யார் கூட சேர்ந்தாலும் ஏற்படுத்த போகிறதில்ல. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் அது ஏற்படுத்த போகிறதில்ல. அதுதான் யதார்த்தம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டணி தமிழகத்திலும் புதுவையிலும் அதிமுகவுக்காவது ஒரு வேலை வந்து இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து சரி, ஓகே, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இதனால் எந்த சிக்கல் இல்லை, பிரச்சனை இல்லை, அப்படி விட்டுருவோம். இது வந்து ஏதாவது அதிமுக கூட்டணிக்காக சிக்கலை உண்டாக்குமா? இல்லை, அதிமுக கூட்டணிக்கு வந்து இது எப்படியான சிக்கல்களை உருவாக்கும்னா, அதிமுகவோடு இணங்கி செல்ல தயாராக இருக்கிற கட்சிகளை வந்து நிர்பந்தத்துக்குள்ளாக்குற ஒரு வேலையை தான் செய்யும். 1. மற்றபடி களத்தில் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்குமான ஓட் பேங்க்கில் ஒரு விதமான ஒருமித்த தன்மை உண்டு. அதில் சில விஷயங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அது பெரிய அளவில் இருக்காதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. ஆனால் அதே நேரம் வந்து அதிமுக தலைமையிலான ஒரு அணி உருவாகி விடாமல் தடுப்பது, அதன் வழியாக அதிமுகவை ஒன்று தனிமைப்படுத்துறது அல்லது தங்களுடைய கூட்டணிக்கு வந்து வரவழைக்கிறது, இந்த 2 விஷயங்களும் வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி இந்த மாதிரி அட்டம்ப்டை வந்து இந்த மாதிரி குரலி வித்தைகளை வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்க சேர்த்திருக்கிற ஆளெல்லாம் பாருங்களேன், யாருக்குமே வந்து சின்னம் கிடையாது. அவங்க வீட்டில் கூட அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. அப்படியான என்ன சொல்கிறது, ஒன் மேன் ஆர்மிஸை வந்து தொடர்ச்சியாக வந்து இணைக்கிறது வழியாக
இந்த ஊடகங்கள் வழியாக தாங்கள் கட்டமைக்கிற பிம்பம் தங்களுக்கு இவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது அவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்னு இவங்க உருவாக்குறாங்க இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலியான ஒரு பிம்பம். அந்த பிம்பத்துக்கு இதெல்லாம் வலு சேர்க்கும்னு அவங்க நம்புகிறாங்க. அதுக்காக இந்த குரல் வித்தைகளை தொடர்ந்து செய்கிறாங்க. தேர்தல் வந்து திட்டவட்டமாக அறிவிக்கிற வரைக்கும் அதிமுக கூட்டணி வந்து ஃபைனலைஸ் ஆக வரைக்கும் இப்படியான குரல் வித்தைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்ல வேடிக்கை காத்திருக்குதுங்கிற தவிர வேறு எந்த விதமான விளைவுகளையும் பெரிதாக இது ஏற்படுத்த போவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குகிற ஒரு வேலையை மட்டும்தான் அது செய்ய போகுது, வேறு எதுவுமே கிடையாது. சார் ராதாகிருஷ்ணன் சார், இது வந்து தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் நெருக்கடி கொடுக்குற ஒரு வேலை. அதாவது வந்து இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் உள்ள வந்து பாஜக சேர்க்கறது வந்து இவங்களை வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையார் முன்னிக்கிறார். இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது வந்து பாஜகவோட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி பிரேமலதா பதறி அடிச்சுட்டு சொல்கிறாங்க. பாமகவும் கூட என்ன வெளிப்படையாக தொடர்பாக வாயை திறக்காம தான் இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது தோற்றத்துக்கு தான். அதாவது கட்சிகள் யாரும் பதற மாட்டாங்க. ஆனால் இந்த மீடியாவில் பேசுகிறது, அதே மாதிரி வந்து இந்த இவர்களுடைய சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, கோடிக்கணக்கான காசு வச்சுருக்காங்க. அந்த காசு வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் புஷ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை தான் மோதி, அண்ணாமலை மோதி. இந்த ரேஞ்சில் சார் சொன்ன மாதிரி மோதியை விட யாரை முன்னிறுத்துறாங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தான் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த டீம். அப்போது அந்த இது ஃபீடிங்கில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வைத்து இப்போ தான் டெல்லிக்கு ஒரு பெரிய கும்பலை கூட்டின்னு போனாங்க இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு தான். தேர்தலுக்கு முன்னால் வந்து எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். முக்கியமான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இங்கிருந்து அங்கே கொண்டாய் நல்லா டெல்லியெல்லாம் காமிச்சு போட்டு கடைசியில் அவர்களுடைய நபர்களுக்கு அவார்டு கொடுத்து விட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அவர்களை வைத்துக்கொண்டு அடுத்தது கட்டமாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு பரவலாக ஒரு மாயை ஏற்படுத்த வேண்டும். என்ன மாயன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கிட்ட வராங்க, எல்லாரும் எங்கிட்ட வர்றாங்கன்ட்டு. இந்த கட்சிகள் பயப்படுறதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு இன்சிடென்ட்டுங்க. இன்னைக்கு என்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் நடந்த விஷயம். அதாவது ஜேஜேபியை தூக்கி போட்டு துஷ்யந்த் சௌதாலா வந்து அவருக்கு கொஞ்சம் அறிவு இருந்திருக்க வேணும். அப்பாவுக்கு எவ்வளோ அறிவு இருந்ததோ மகனுக்கு சுத்தமாக அறிவு கிடையாது. அப்போவே அதாவது அந்த அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுற சமயத்திலேயே வந்து காங்கிரஸ் பேசிச்சு அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணார் சொல்லி இல்லை எனக்கு பிஜேபி தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கேன்னு பேசிட்டு கடைசியில் போய் பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணிட்டார். 5 வருஷம் முடிய போகிற அந்த தருணத்தில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஜேஜேபி தூக்கி வெளியே போடுறாங்க. அதாவது ஒரு கூட்டணி கட்சியை எவ்வளோ மோசமாக நடத்த முடியுமோ அப்படி அந்த அளவுக்கு மோசமாக நடத்தியிருக்காங்க. ஏன் அவ்வளோ தூரம் போகிறது? ஆந்திராவில் நடந்தது. ஆந்திராவில் வந்து ஜெகனை வச்சு இருக்கிற கட்சியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிற ஆஃபீஸர்லாம் அங்கே வந்து செட்டப் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஜெகனை தூக்கி வெளியே போட்டு இப்போ அவங்களுக்கு தெரியுது ஜெகனுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நாயுடு உள்ளே கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பாமகவும் பார்த்து கொண்டு இருக்கிறது, தேமுதிகவும் பார்த்து கொண்டு இருக்கிறது. இது சொல்லப்போனால் தேமுதிக ஒன்றும் பெரிய கட்சி கிடையாது. இன்றைக்கி வந்து 0.9% அதை விட கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் கூட அந்த கட்சி கூட பயப்படுறதாக தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இதனுடைய நீட்சியாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. பேசினா கூட வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரைட். சுபா இதுக்கு என்ன பதில் நீங்கள் தான் சொல்லணும். அதாவது திரும்ப அதே இடத்துல தான் வந்து நிற்கிறோம். அதாவது வந்து பாஜக கூட வரத்துக்கே பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வந்து நிற்கிறோம். சார் பாஜக கூட வர ஏன் சார் பயம்? இவங்களுக்கு அவங்க செய்யறது மேல இருக்கிற நம்பிக்கையின்மைதான். பாஜக முதல் வேட்பாளர் பட்டியல நிறுத்தி கொடுத்தாங்க. அதாவது பொதுவாகவே இங்க தனி தொகுதிகள்ல போட்டியிடுறவங்கள பொது தொகுதிகள்ல நம்ம வந்து அவ்வளவா வெளியில வந்து போட்டியிட வைப்பது கிடையாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. அதை யாரோ ஒருவர் தான் அதை செஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில முதல் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட போது அசாவுதீன் ஓவைசி அவர் வந்து ஹைதராபாத்ல தொடர்ந்து 2004 இருந்து அந்த இடத்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. அந்த இடம் வந்து ஹைதராபாத்ங்கிறது எந்த மாதிரியான ஒரு தொகுதிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அந்த இடத்துல ஒரு ஹிந்துத்துவ முகமான மாதவி லதா நிறுத்தப்படுகிறார். ஓகேங்களா? சோ எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்க எல்லோருமே வந்து ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சிங்கிறோம், தேசிய நீரோட்ட கட்சிங்கிறோம். இந்த இடத்துல இந்துத்துவ முகமான மாதவி லதா, அதுவும் அசாவுதீன் ஓவைசியை எதிர்த்து நிறுத்தப்படனா அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். அந்த மாதிரியான ஒரு கட்ஸ் எல்லாம் தேசிய கட்சியான பாஜகவுக்கு மட்டும் தான் சார் இருக்கு. தேசிய கட்சியான பாஜக இங்க இவ்வளவு பேர் பேசினாங்க. அண்ணாமலை முன்னிறுத்தப்படுகிறார், மோடியை கூட சொல்றது இல்ல, அண்ணாமலைன்னு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அண்ணாமலை பற்றி பேசும்போது இப்போதுதான் ஒரு நம்பிக்கை வருகிறது. உண்மையிலேயே அண்ணாமலை ரீச் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு வருது சார். இதை பார்க்கும்போதுதான் தெரிகிறது. மக்கள் எல்லோருக்குமே இதை பார்க்கும்போதுதான் அதிகமாக புரிகிறது. இந்த மாதிரி கட்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி இவங்க செய்த செயல்கள் வந்து கண்டிப்பாக மக்களிடம் பேசுபொருளாக மாறிவிடும். அதாவது இங்க வந்து நிறைய பிம்பங்கள் சோசியல் மீடியா அப்படிலாம். அப்ப அண்ணாமலை மேல நம்பிக்கை இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? சரி, ஓகே, பாஜக மேல நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு அண்ணாமலை மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் நாங்க வரல. இப்போ வந்து தேமுதிகவாகட்டும் பாமகவாகட்டும் வந்து ஏற்கனவே கூட்டணியில் இருந்த வந்து அதிமுக பிச்சுட்டு போனதாகட்டும், இது எல்லாமே எங்களுக்கு அண்ணாமலை மேல நம்பிக்கை இல்லைங்க, அதனால தான் வரல, அப்படி எடுத்துக்கலாமா?
சார் நீங்க அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியாது. அண்ணாமலை வந்து ஒரு அதாவது தேசிய நீரோட்ட கட்சியான பாஜகவில் ஒருவர். அவர் இன்று இல்லை வேறு ஒருவர்னா நீங்க அவர் என்ன மாநில தலைவர் சொல்றாங்களோ அதுக்கு தான் கட்டுப்பட்டாக வேண்டும். தேசிய தலைமை என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் கட்டுப்பட்டாகும். இந்த கட்சி வந்து ஒரு சாமானியர்களுக்கான கட்சி. யார் வேண்டுமானாலும் வெளியில போனதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை தானே. கூட்டணியில ஏற்கனவே இருந்த அதிமுக வெளியில போனதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை தானே. ஏபிஎஸ் சொன்னாரா சார் அப்படின்னு? அது எப்படி 5 நாள் கழிச்சு டெல்லி போயிட்டு வந்து 5 நாள் கழிச்சு சொன்னாரா இபிஎஸ்? இல்லைங்க, அதுக்கு அப்படியே அண்ணாமலை இல்ல அப்படின்னா அவர் உடனே அந்த தகவலை சொல்லி இருக்கணும். 5 நாள் கழிச்சு சொல்வதற்கான ரீசன் என்ன சொல்லுங்க? குறுக்கிடுறாரு ரவி குழந்தைவேல் உங்ககிட்ட குறுக்கிடுறாரு. ரவி குழந்தைவேல் உங்ககிட்ட குறுக்கிடுறாரு. ஒரு கேள்விதான் இருங்க. ஒரு கேள்வி ரவி குழந்தைவேல் குறுக்கிடுறாரு. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இன்னொரு பக்கம் நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்தீங்க, சொல்லாம அப்படியே அமுக்கிட்டீங்க. என்ன சொன்னீங்க? வைகோ எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு நீங்க அது முழுசா சொன்னீங்களா? சொல்லல. இருங்க சொல்லி முடிக்கல. ஏன் சொல்லி முடிக்கல? நீங்க என்ன சொன்னீங்க? வைகோ எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. நீங்க நான் பேசுறேன் சொன்னீங்க இல்லையா? அப்ப தனித்துவத்தை இழந்து விட்டு தானே வைகோ இப்ப உங்களுடன் இருக்கிறாரு. ஆனா அவருடைய கட்சியிலுமே வாரிசு அரசியல தான் செய்றாரு. இல்லைங்க, வைகோ வந்து திமுகவிலிருந்து திமுக சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் வெளியே வந்து கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் அந்த கட்சி திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி திமுகவுடையே போய் கூட்டணி வச்சுக்கிட்டு யார் ஸ்டாலினை பற்றி மோசமாக பேசினார், ஸ்டாலின் வரக்கூடாதுன்னாரு, ஸ்டாலின் நல்லதாக வெளியே வரேன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தார். கடைசியில் என்ன பண்ணார்? ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகாமல் ஓய மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன பாலிசி இருக்குது, என்ன டிசிஷன் இருக்குது, என்ன இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் திமுகவிலேருந்து பிரிஞ்சு ஒரு மதிமுக உருவானதுக்கு என்ன காரணம், என்ன அர்த்தம், ஏதாவது நியாயம் தர்மம் எதாவது இருக்கா? அவங்கள நம்பி போனவங்க இருங்க, திமுக எதிர்த்து எவ்வளோ அண்ணாமலை வந்து நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை வந்து ஒரு கூட்டணி கட்சியை பற்றி ஒரு கூட்டணி தர்மத்துக்கு ஒரு அடிப்படை எதுவுமே இல்லாமல் ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர்களை பற்றி விமர்சிப்பது, அவர்களுடைய தலைவர்களை பற்றி விமர்சிப்பது, அவர்களுடைய தலைவர்களை தன்னுடைய மனைவி வந்து அதை விட 1000 மடங்கு பெருசுன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து எந்த கட்சியில் ஏத்துட்டு இருப்பாங்க, எந்த தொண்டர்கள் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? நீங்க மத்தியில் ஆள்றீங்க, மத்தியில் ஆள்றீங்க இருக்கீங்க, ரைட், ஓகே, எல்லாம் ஓகே, உங்க லெவலுக்கு நீங்க போய் மத்தியில் ஆள்றீங்க. ஆனா மாநிலத்தில் யாரை நம்பி இருக்கீங்க? ஒரு மாநில கட்சி அதிமுக நம்பி தானே இருக்கீங்க. அதிமுக நம்பி இருக்கீங்கன்னா நீங்க படித்திருக்கிறீர்கள், பக்குவம் அடைந்திருக்கிறீர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீர்கள், பொறுப்பான பதவியில் இருக்கிறீர்கள். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பது கூட தெரியாமல் எப்படி நீங்கள் ஒரு தலைவராக இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு ஜெயலலிதா அம்மையார் பத்தி பேசுறீங்க, எம்ஜிஆரை பத்தி பேசுறீங்க, பெரியாரை பத்தி பேசுறீங்க, அண்ணாவை பத்தி பேசுறீங்க. இந்த திராவிடியன் பார்ட்டியெல்லாம் யாரை நம்பி வந்தது, எப்படி வந்ததுங்கிற அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா? அப்ப பேசும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? பேசுனதுக்கு அப்புறம் அவங்களோட யார்ட்டும் கூட்டணி வச்சுக்க கூடாது, நீ கிட்டே போக கூடாது. வேணவே வேணாம், எங்களோட பாலிசி போதும், எங்களோட இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இதையும் பண்றீங்க, அதையும் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த தலைமை அவங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். என்னன்னு சொல்லியிருக்கணும்? ஒரு கூட்டணி இருக்கிற கட்சி, கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சி, போறதுக்கு வாய்ப்புள்ள கட்சி, அவங்களோட மட்டும்தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், திமுகவோட போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துட்டோம். அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக தவிர வேற கட்சி கிடையாது. அந்த கட்சிகள் தான் உருப்படியான கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இருக்காங்க சுபா, இப்ப கூட யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது போல இப்ப யாரும் நீங்க எப்படி ஒரு அடிப்படை தர்மமே இல்லாமல் கண்டமானிக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொரணை இல்லாம இருப்பாங்களா சொல்லுங்க? நீங்க ஓபிஎஸ் வந்து அதிமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு நிமிஷம் சுபா, நீங்க கொஞ்சம் குறுக்கிடாதீங்க, நான் பேசிடுறேன். சுபா அவர்களே, நீங்க கொஞ்சம் குறுக்கிடாதீங்க, நான் பேசிடுறேன். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவால் ஒரு சாதாரண மனிதராக இருந்தவரை முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக, பொருளாளராக, ஒருங்கிணைப்பாளராக இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போய் ஒரு டீ கடை வைத்திருந்தவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அந்த அதிமுகவை ஒழித்து கட்டுவேன், சின்னத்தை முடக்குவேன் என்கிறார். அந்த அதிமுகவை ஒழிக்கிறதுக்கு நீங்க போய் பிஜேபியோட சேர்ந்துப்பேன்னு சொல்றாரு. பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்பேன், மான வைக்க ரோஸ் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. இத்தனை வருடம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக அடமானம் வைப்பேன் என்கிறார், காட்டி கொடுப்பேன் என்கிறார், போட்டு கொடுப்பேன் என்கிறார். அதற்காக கூஜா தூக்குவேங்கிறார், பல்லக்கு தூக்குவேங்கிறாரு, ஜால்ரா அடிப்பேங்கிறாரு. இவ்வளவு கேவலமான ஒரு நபரை அதிமுக வந்து ஒரு முதலமைச்சரை உட்கார வச்சதுங்கிறதுக்காக நாங்க வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம், வெக்கப்படுறோம். காரணம், எந்த உண்மையான அதிமுக தொண்டனும் இந்த வேலையை தனக்கு கழுத்துக்கு கத்தி வந்தா கூட செய்ய மாட்டான். அவ்வளவு ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டு இருக்கிறவரை பிஜேபி கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. என்னத்துக்கு கூட்டணி தர்மம் என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன பதில் என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்து ஒரே கட்சியில இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியே, உன் நிலைமை என்ன?
நாளைக்கு தனியாக நின்னா உனக்கு என்ன பர்சன்டேஜ் வரும்? 1%, 1/2%, 1/4% வந்ததுன்னா உன்னை எவன் மதிப்பா? நீ உனக்கு நிலைமை என்ன ஆகும்? வந்துருவாங்க. டிடிவி அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு இருந்தாரு. இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசி முடிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. பிடிவி அவரை கொண்டு போய் திகாரில் சேர்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து என்னென்ன வசனம் பேசினார் தெரியுங்களா? எனக்கு என்ன வயசு தெரியுங்களா? என்னோட வயசு இவ்வளவு. இன்னும் 20 வருடம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இவர்களை கடுமையாக ஒழித்து கட்டுவேன். பிஜேபி ஒழித்து கட்டுவேன் சொல்றாரு. நிபந்தனை கொடுக்கிறேங்கிறாரு, என்ன வேணா கொடுங்கிறாரு, சரண்டர் ஆகிறேங்கிறாரு. இவங்க எல்லாம் அதிமுகவா? சொல்லுங்க. எம்ஜிஆர் பேரை சொல்றது கட்சியில் இருந்து சொல்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் யோகியதே கிடையாது. ரவி அவங்க வெளில இருந்து பேசுறாங்க, பதில் சொல்லட்டும். இங்க வந்து எப்பவுமே திராவிட கட்சிகளுக்கான ஒரு அல்டர்னேட் ஃபோர்ஸை வந்து மக்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த அல்டர்னேட் ஃபோர்ஸாக இன்று பாஜக மாறி வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பர் 1. 2வது, நீங்க யார வந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து இன்று ஒரு முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக அழகு பார்த்தார்கள் அம்மா அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ, அப்படிப்பட்ட நல்லவரை நீங்களே வச்சிருக்கலாமே சார். ஏன் சார் உங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து விட்டீங்க, அவரை கைவிட்டீங்க? இதே கேட்கிறேன். அவர் செய்த துரோகத்தினால் அவர் வெளியே தூக்கி எறியப்பட்டார். அவர் செய்த துரோகத்தினால் பாருங்க, ஒரு கட்சி நம்பி வெளியில தூக்கி போட்டீங்க. இபிஎஸ் வல்லவர்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓபிஎஸ் நல்லவர், அதனால உங்களுக்கு பிடிக்கல, நீங்க வெளியில தூக்கி போட்டீங்க. அவ்வளவுதான் சார் விஷயம். நல்லவர் நீங்க சொல்லிக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும்? நீங்க தான் சொல்லிக்கணும். அடிமட்டத்துல இருந்து அவர் வந்திருக்காரு ஒரு துணை முதலமைச்சரா, நீங்க வச்சிருக்க வேண்டியதானே உங்க கட்சியிலேயே அழகு பார்த்திருக்கலாம்ல. ஏன் அவரை விட்டீங்க? கட்சியை விட்டு வெளியில திருத்தினீங்க, சொல்லுங்க. மாவட்ட செயலாளர்கள் நீங்களாம் தானே வச்சு அழகு பார்த்திருக்கணும். அந்த இடம் உங்களுக்காக தானே. அவர் அனுதினமும் அவர் வெளியே வரும்போது கூட என்ன வார்த்தை சொன்னாரு? இந்த கரை வேட்டியும் இந்த கரை போடாத அந்த கொடி போடாத என்னோட காரம் ரொம்ப துக்கமா நான் நினைக்கிறேன்னு அவர் பதிவு செஞ்சாரு. அப்ப ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் வருத்தமாக இல்லையா? இதே கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் ஒண்ணு கேட்கிறேன். சரி சரி சரி. தன்னை வளர்த்த கட்சியை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார், சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார், கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், தோக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கு வெக்கம் இல்லையா? நீங்க கேட்க வேண்டியதானே. இத்தனை நாள் சாப்பிடுற சாப்பாடு அதிமுக சாப்பாடு தானே சாப்பிடுற, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க வேண்டியதானே நீங்க. செய்து விட்டது சார். தேசியத்துக்கான தேடல் எப்பவுமே இங்க மக்கள் கிட்ட இருந்திருக்காது. காங்கிரஸ் வந்து இப்ப கூட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு சொன்னார். அவரால் காங்கிரஸ் திமுக கூட்டணின்னு சொல்லி தைரியமா சொல்ல முடியல. திமுக பெரிய கட்சி, அதனால திமுக தலைமையிலான கூட்டணி நாங்க எப்படி வந்து வேர்டிங் போடணும்னு பிஜேபி டிக்டேட் பண்ண முடியாது. நீங்க வந்து ஆமா நீங்க டிக்டேட் பண்ண முடியாது. பிஜேபி ப்ராக்ஸி அதை டிக்டேட் பண்ண கூடாது. என்ன நாங்க எப்படி பேசணும்? பிஜேபி ப்ராக்ஸி கிட்ட பாடம் எடுக்கிற நிலைமையில எல்லாம் காங்கிரஸ் கிடையாது. நீங்க உங்களோட அதாவது மோடி ஒன்று சொல்லுவார். அதாவது அண்ணாமலை என்ன சொன்னாரு? அதிமுக உட்பட எல்லா திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள், தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சது அப்படின்னு அண்ணாமலை பேசுவார். அடுத்த நாள் வந்து உங்கள் மோடி என்ன பண்ணுவார்? உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆரோட ஆட்சி நல்லாட்சியாக இருந்தது, ஜெயலலிதாவோட ஆட்சி நல்லாட்சியாக இருந்ததுன்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடிப்பார். முழுக்க குரலி வித்தையை மட்டுமே செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் எப்படி அமைக்கணும்லாம் பாடம் எடுக்க வேணாம். உங்ககிட்ட பாடம் கேட்க வேண்டிய நிலையிலையோ அவசியமோ ஒன்று அண்ணாமலை சொல்றது உண்மையா, மோடி சொல்றது உண்மையா? அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து திராவிட கட்சிகள் அவர் கேட்கிறாரு. மோடி சொல்றது ஜெயலலிதாவை திட்டுறாரு, எம்ஜிஆர் திட்டுறாரு, ஆனா மோடி வந்து அவங்கள புகழ்ந்து பேசுறாரு. எதனால எடுத்துக்கிறதுன்னு அவர் கேட்கிறாரு. இவ்வளவு பித்தலாட்டம், இந்த பித்தலாட்டம் என்ற ஒரு கட்சிக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படி சொல்லணும்ங்கிற பாடம் எடுக்கிற அவசியம் எல்லாம் தகுதி எல்லாம் கிடையாது. அப்படித்தானே வந்து அந்த வழக்கு வந்து முடிவு பெற்றது. எந்த வழக்கு? சொல்றாங்க சார். ட்ராக் மாறிடுச்சு டோட்டலி. சொத்து குவிப்பு வழக்க சொல்றாங்க சார். யார்? ஆனா ஜெயலலிதா அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கா? அதே தான் சொல்றாங்க. அப்ப போன எலெக்ஷன்ல எந்த நியாயத்துல எந்த இதோட அடிப்படையில் அதிமுகவோட ஒட்டிட்டு போய் 5 சீட் ஜெயிச்சுட்டு வந்தீங்க? நீங்க 4 சீட் ஜெயிச்சீங்க. அன்னைக்கு ஜெயலலிதா விட்டு அன்னைக்கு ஜெயலலிதா குற்றவாளி தானே? அன்னைக்கு ஜெயலலிதா குற்றவாளி தாங்க. அந்த லாஜிக்னா அன்னைக்கு ஜெயலலிதா குற்றவாளி தான். அந்த குற்றவாளியோட கட்சியோட குரங்கு மாதிரி தொத்திட்டு போனீங்களே அன்னைக்கு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அதே ஜெயலலிதா அம்மையார் 2014 போது பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. அவங்களே தான் இல்லன்னு சொன்னாங்க. அவங்க 2014 தனியா தாங்க போனாங்க. 2014 எங்க கூட்டணி வச்சாங்க? 2014 எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு தான் நீங்க கூட்டணிக்கு போனீங்க.
ஜெயலலிதாவோட தலைமையில் இருந்த அதிமுகவோடு கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? மோடியா லேடியானதான் அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா கேட்டாங்க. நீங்க எந்த அடிப்படையில் எல்லா பக்கமும் அடிச்சு பொய் அடிச்சு விடுறீங்களே சோசியல் மீடியாவில், அதே உத்தியை நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் செய்யறீங்க. இங்க இவ்வளவு பேர் இருக்கும் போதே நீங்க இவ்வளவு பொய் பேசுறீங்க. சரி 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 இன்றைய விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அகில இந்திய சமத்துவ கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் நடிகர் சரத்குமார் இணைத்திருப்பது அப்படிங்கிறது வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதாவது ஒன்று இது ஒரு அரசியல் திருப்பு முனை அப்படின்னு சொல்லி, இது 9% பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க. பாஜகவுடைய பலம் கூடும் அப்படின்னு சொல்லி 7% பேரும், இது சரத்குமாருக்கான நன்மை அப்படின்னு சொல்லி 14% பேரும், இதனால் எந்த தாக்கமுமே இருக்காது அப்படின்னு சொல்லி 70% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு சமத்துவ மக்கள் கட்சி இணைச்சது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி தான் 70% பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி பொன்ராஜ் இதை பார்க்குறீங்க நீங்கள்? அதுதான் உண்மை. அது எந்த தாக்கமும் இருக்காது என்பதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு மோடி அவர்களை 18% ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஏமாற்றிருக்காங்க. 2014 19% ஓட்டு வாங்கியிருக்கோம், 18.5% ஓட்டு வாங்கியிருக்கோம். அதனால் அப்போ தேமுதிக இருந்தது 10% ஓட்டு, அடுத்து பாமக இருந்தது, அதுக்கு ஒரு 5-4-6% ஓட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு வந்ததுக்கும் இது அண்ணாமலை தலைமையிலே 18% ஓட்டு வந்துடும் அப்படின்ற சொல்லி ஒரு ராங்கான டேட்டாவை சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி ஏதோ சொல்லி ஒரு தப்பான டேட்டா கொடுத்துட்டாங்க. அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒத்த ஓட்டு தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இவங்க மொத்தமாக சுபா கேட்டாங்க பார்த்தீங்களா, ஏன் அவரை துரத்துனீங்க, எவ்வளோ தியாகத்தை பண்ண ஒரு முன்னாள் முதலமைச்சர், நீங்கள் தானே துரத்துனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்க அது துரத்துறது உள்கட்சி விவகாரம், அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ துரத்துனதுக்கு நியாயம்தான்றதை இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரா இல்லையா? இப்போ துரத்துனது நியாயம்தான். நம்ம எல்லாருமே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நம்ம பேசியிருக்கோம். எடப்பாடி தெரிஞ்சு தப்பு, எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் துரத்துனது ரைட்டு தான்றதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்? பிகாஸ் நீங்கள் தர்மயுத்தம் உட்கார்ந்ததே குருமூர்த்தியினுடைய ஆலோசனை மேலே தானே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருச்சா இல்லையா அந்த நியூஸு? எல்லாரும் என்ன நினச்சாங்க, நீங்கள் உண்மையிலேயே ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. நீங்கள் அடுத்தடுத்து எல்லாம் பார்த்தா நீங்கள் பிஜேபியை தாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு நம்பி மனுஷன் வருவான், அதிமுக தொண்டன் வருவான்? அது அப்போ அந்த கிரெடிபிலிட்டி போயிடுச்சு இன்னைக்கு. அப்போ அந்த கிரெடிபிலிட்டி போயிடுச்சு அப்படின்னா இவர்கள் அனைவருமே ஒத்த ஓட்டு தலைவர்களாக தான் நீங்கள் மாற்றி நிற்பாங்க. ஒத்த ஓட்டு இல்லைன்னா 1x10 1x1000 அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன அந்த வார்த்தை என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக இல்லை சார். நீங்கள் அதில் இன்சிக்னிஃபிகன்ட்னு சொல்கிறேன், இன்சிக்னிஃபிகன்ட் அது. அப்போ இந்த இன்சிக்னிஃபிகன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வாங்கிட்டா கூட இந்த எல்லா தலைவர்களும் எடுத்துக்கோங்க, கூட 1% 2% தான் கூடும். இதுக்கு மேலே கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இவர்கள் யாரை ஏமாற்றிருக்காங்க? அண்ணாமலை உட்பட அனைவரும் சேர்ந்து மோடியை ஏமாற்றிருக்காங்க, பிஜேபியை ஏமாற்றிருக்காங்க. அவர்கள் ஏமாற்றி மோடி அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு அவர் ரொம்ப இது பண்ணார். பக்கத்தில் கூட்டு எடப்பாடியை பக்கத்தில் உட்கார வச்சார். ஆனால் அண்ணாமலையை தூண்டி விட்டு நீ பேசு, அதிமுகவை அழிச்சிடலாம்னு சொல்லி தூண்டி விட்டாங்களா இல்லை அண்ணாமலையுடைய ஓன் இன்ட்ரெஸ்டாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதிமுக கூட்டணியே காலி பண்ணிட்டாங்கல்ல. இன்னைக்கு திமுக அதிமுக தான் இன்னைக்கு களம் என்ற சூழல் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் 25% வாக்கு வங்கி பெற்று நிரூபிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. வேற எந்த கட்சியும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு விசில் அவுட் ஆகி போச்சு. இல்ல அதிமுகவோட வாக்கு வங்கியில இது எதுவும் சரிவை ஏற்படுத்தாதா? கண்டிப்பா சரிவை ஏற்படுத்தாது. நீங்க சொல்ற அந்த ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது எந்த வாக்கு வங்கி? அதிமுக தொண்டர்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய தொண்டர்கள் ஒருபோதும் அதிமுக ரெட்டலையை தாண்டி ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே ரெட்டலை போனால் கூட கவலை இல்லை, அவர்கள் அதிமுக எடப்பாடி தலைமையான அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி தான் வரும். இப்போ என்னென்னா எடப்பாடிக்கு அட்வான்டேஜ். இப்போ கன்சால்டேஷன் எடப்பாடி பக்கம் அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு உருவாகியிருக்காங்க. இந்த கன்சால்டேஷனை வைத்துக்கொண்டு எடப்பாடி என்ன பண்ண போறான்றது தான் முக்கியம். நீங்கள் திரும்பியும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயந்துக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிற்க முடியாது. அப்போ நீங்கள் எதிர்க்கக்கூடிய இன்னைக்கு சிஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து விட்டு இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறாரு. அப்போ எப்படி நம்ம கிரெடிபிலிட்டி எப்படி வரும்? நான் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக நான் அனைத்து சட்டங்களையும் பிஜேபி ஆதரித்தேன் அப்படின்னு என்னை மன்னித்து விடுங்கள் மக்கள்கிட்ட கேட்க சொல்லுங்கள். மக்கள் மன்னிக்க ரெடியாக இருக்காங்க. ஜெயலலிதாவை மன்னித்தார்கள், எல்லாரையும் மன்னிப்பதற்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. இவர் கேட்பாரா? அப்போ கேட்டார்னா உண்மையிலேயே அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை எடப்பாடிக்கு தான் இருக்குது என்பது ப்ரூவ் ஆகும்.
நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து பாமக எடுத்துக்கோங்க, பாமக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், தேமுதிகவில் இருக்கக்கூடிய 10% ஓட்டை வாங்கி கொண்டு பிஜேபி அன்றைக்கு 18.5% ஓட்டு வாங்கிச்சு என்டிஏ கூட்டணின்னு சொன்னாங்கல்ல. இதே விஜயகாந்த் அவர்கள் டெல்லியில் வரும்போது நான் தான் கூட இருந்தேன். விஜயகாந்த் பிரேமலதா எல்லாம் வந்து என்ன தொகுதி கேட்குறப்ப அன்னைக்கே நான் வந்து அவர்களுக்கு ஒரு 30 போர்டு, அதாவது ரயில்வே போர்டு மாதிரி 30 போர்டு பதவி எழுதி கொடுத்தேன் நான். அன்றைக்கு நான் மோடி வந்து தேமுதிக 10% வாக்கு வாங்கியதற்காக கட்டியெல்லாம் ஆற தழுவினார். அன்றைக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்வார்னு நினச்சாங்க. அன்றைக்கே விஜயகாந்த் இருக்கும் பொழுதே பிஜேபி விஜயகாந்தை மதிக்கலை, ஒன்றுமே செய்யலை, அந்த கட்சிக்கு எதுவுமே செய்யலை. இன்றைக்கி எப்படி அந்த கூட்டணி சேரும், அந்த பிரேமலதா எப்படி சேருவாங்க தெரியல எனக்கு. ஆனால் அப்படி சேர்ந்தால் கூட இன்றைக்கு தனித்துவமாக அவங்க வந்து ஏடிஎம்கேட சேர்ந்தால் கூட அட்லீஸ்ட் 1 or 2 இடங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தவறான முடிவுகளை அவர்கள் எடுத்தால் அது வந்து கஷ்டம். பாமகவும் இன்றைக்கு என்ன, அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேல சேர்ந்து நம்ம ஒன்றுமே கிடைக்காம போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ராஜ்யசபா எம்பியாவது வாங்கிடலாம், தேமுதிகவும் பாமகவும் ராஜ்யசபா எம்பியாவது பிஜேபியோட சேர்ந்துடலான்ற எண்ணம் அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதாக இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு காமிக்குது. இது எந்த லெவலில் போய் முடியும் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே வந்தால் கூட அதிமுக இன்டாக்டாக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவாக இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு 25% வாக்கை வாங்கி தன்னை நிரூபிக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். தேர்தல் களத்தில் போட்டி அப்படிங்கிறது இங்கே இருக்க போகிறது அப்படிங்கிறது வந்து திமுக வெஸ் அதிமுகன்னு தான் இருக்குமே தவிர, எத்தனை கட்சிகளை இவங்க வந்து கூட சேர்த்துட்டு இருந்தாலும் பாஜக இதில் வராது அப்படிங்கிற ஒரு பார்வையை பொன்ராஜ் முன் வச்சாரு. அதுதான் நிஜமா, அதுதான் கலை யதார்த்தமா? மக்கள் மனதில் அப்படி தான் இருக்குது. ஆனால் மீடியாவில் வந்து பிஜேபி வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவுக்கு இப்போ சேட்டலைட் அப்லிங்கிலிருந்து ஆரம்பித்து டிவி ஸ்டேஷனுக்கு அதெல்லாம் தேவைப்படுகிறது. எவ்வளவோ அதீதமாக காசு இருக்கிறதுனால வந்து எவ்வளவோ யூடியூப் சேனல் வந்து அவங்களே நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அனுபவிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், காசு வாங்கி கொண்டும் பலரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது வாக்குகளா மாறாதா சார்? அது எப்படி வாக்குலாம் மாறும்? நீங்கள் வந்து இந்த ப்ராபகேண்டா தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது, அது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது ஒரு எம்ஜிஆருக்கு ஓட் போட்டாலும் சரி, ஒரு கலைஞருக்கு ஓட் போட்டாலும் சரி, தெளிவாக தான் ஓட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து தெளிவாக தான் ஓட் போட்டிருக்காங்க. அதனுடைய விளைவாகத்தான் தமிழகத்துடைய இவ்வளோ ப்ரோக்ரஸ் வருகிறது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி ஒரு அண்ணாமலை நிமிர்ந்து நின்று திராவிட கட்சிகளை கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் 69% ரிசர்வேஷன்லேருந்து வந்த ஒரு நபரானால தான் அவருக்கு வந்து இருக்கிறது. இல்லைன்னால் யாருக்கு வரும்? எங்கே வட இந்தியாவில் எங்கே நடந்திருக்கிறது? இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே நடந்திருக்கு? இந்த அளவுக்கு கல்வி, என்ஜினியரிங் கல்வியானாலும் சரி, மெடிக்கல் கல்வியானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற கல்விகள் வந்து எந்த இடத்துலையுமே இருந்தது கிடையாது. இப்போ யூபியில் வந்து இன்னைக்கு தான் ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்ட போகிறாங்களாமா, 10 மெடிக்கல் காலேஜ் தான் போட போகிறாங்களாமா. இப்படி தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. இவர்கள் வந்து வட சுற்றுக்கு போட ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் கிடையாது. அது நார்த் இந்தியாவிலையும் போய் சுட்டுருக்காங்க, பீகார்லையும் போய் தர்பாங்காவில் போய் ஒரு வட சுட்டுருக்காங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் இன்னும் கிடையாது. அதற்கு இருக்கிற பிள்ளைகள் எங்கே படிச்சு கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேயும் பண்ணுறாங்க இல்லையா. அது பசங்களை எடுத்தாங்க, 45 பசங்க எடுத்துட்டாங்க. அருகாமையில் இருக்கின்ற ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷனில் படிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட செலவில் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. அப்போ இந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்பது, நீங்கள் ஒழுங்காக டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க. 4 தொகுதி இருந்தது இல்லையா, இந்த 4 தொகுதியில் பிரதமருடைய அனைத்து திட்டங்களும் நாங்கள் வந்து நிறைவேற்றிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த 3 வருஷ காலம் கிடைச்சில்ல, 2001 ஆரம்பித்து 2 வருட காலம்னு வச்சுங்களேன், 2-2.5 வருட காலம் இதில் நீங்கள் நிறைவேற்றிருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், நம்மளுடைய வானத்தையினுடைய தொகுதிக்கு வந்து பாருங்கள், இல்லை என்றால் திருநெல்வேலிக்கு வந்து நாயனாருடைய தொகுதி வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அந்த நாயனாருடைய தொகுதிக்கும் அடுத்த இருக்கிற தொகுதிக்கும் வித்தியாசம் தெரியும் என்று பிஜேபி ப்ரூவ் பண்ணியிருந்தால் நிச்சயமாக மக்கள் ஓட்டு போட்டு போகிறாங்க. நான் மோதி 5 வாட்டி வர வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டு. சரி, இதில் வந்து அதிமுகவுக்கு ஒரு சின்ன சரிவையாவது ஏற்படுத்துமா இந்த பாஜக பிரிஞ்சது அப்படிங்கிறது? இல்லை, நிச்சயமாக ஏற்படுத்தாது. பாஜக இன்னும் போனால் சார் சொன்ன மாதிரி அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகத்தான் செய்யும். அதாவது பாஜக கூட எங்கே போய், அதாவது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாகத்தான் பாஜக இங்கே பார்க்கப்படுகிறது. அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸில் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு, அதாவது இந்த டெவலப்மெண்ட்டே செய்யாத ஒரு கட்சியாக இருக்கிறது. இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும், அதாவது எந்த விஷயம் இருந்தாலும் அவர்களுடைய அந்த அஜெண்டா தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். அது ஹிந்தி ஆனாலும் சரி, அந்த மாதிரியான எந்த விஷயங்களானாலும் சரி, என்ஆர்சிஏ இப்போ வந்து சிஐஏ கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது. அட்லீஸ்ட் தமிழக மக்களை பொறுத்தவரை இது நெகட்டிவாக தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த நெகட்டிவாக பார்க்கின்ற விஷயங்களை மட்டும் செய்கின்ற ஒரு
கட்சியை வந்து நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. 100 ரூபா வந்து குறைக்கிறாரு இல்லையா எல்பிஜிக்கு, அது எப்போவா குறைச்சிருக்கலாமே. அது ஏன் இவ்வளோ ஏற்றின பிறகு 100 ரூபா குறைச்சு, அது விமன்ஸ் டேல குறைச்சு பெண்களுக்கு நான் அது செய்கிறேன்னு சொன்னால் அது அதனுடைய பொருள் என்ன? பெண்கள் வந்து நீங்கள் கிச்சனை ஆட்டே இருக்கணும், நீங்கள் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு. அப்போ தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க, பஸ் வசதி, அந்த ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. அதனால பெண்கள் வெளியே போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்று திமுக நம்புகிறது. பெண்கள் வந்து அடுப்படியில் படுக்க வேண்டும் என்று பாஜக நம்புகிறது. இந்த அந்த என்டையர் அந்த ஃபார்மேஷனே இருக்கு இல்லையா, அந்த தாட் ப்ராசஸே வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அது சவுத்தில் இருக்கின்ற மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்ற தாட் ப்ராசஸே வரமாட்டேங்குது. இதனுடைய ஒரு பேசிக் அந்த இன்கன்சிஸ்டன்சி தான் தமிழக மக்கள் வந்து பாஜகவை விரும்ப மாட்டேங்கிறாங்க. நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கட்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.